நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் ஒரு வித்தியாசமான நபர். மணப்பெண் தேவை என்று தனது ஆட்டோவில் விளம்பரம் செய்து கொண்டு தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆட்டோ டிரைவர் பிரபு நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் பிரபு. வணக்கண்ணே. இந்த கெட்டப்பு, இந்த செட்டப்லாம் எதுக்கு? உண்மையிலேயே திருமணம் செய்யறதுக்கான ஒரு முயற்சியாக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஆட்டோவை விளம்பரம் படுறதுக்கான முயற்சியாக பண்ணுறீங்களா? இல்லைண்ணா, நானும் ஜோடி ஆப்லாம் பணம் கட்டி பார்த்துட்டேன். அவங்களும் ஃபோட்டோ அனுப்புகிறான் தவிர பொண்ணு கட்டித்தர மாதிரி தெரில. சரி, அதனால் இங்கே சென்னையில் புதுசு நான். இங்கே உள்ள ஆட்டோலாம், நான் சென்னையில் ஆட்டோ புதுசாக வாங்கும்போது சென்னையில் உள்ள ஆட்டோலாம் ஜவுளி கடை விளம்பரம் பண்ணுறாங்க, நக்கல் விளம்பரம் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம விளம்பரம் பண்ணால் எப்படி நல்லா இருக்குமே. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அண்ணனுக்கு 37 ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, அம்மாவும் இறந்துட்டாங்க. சரி, நமக்கு 32வது கல்யாணம் ஆகலை, நம்மளை விளம்பரம் பண்ணுவோம் அப்படி தானே இது ஸ்டார்ட் பண்ணேன். வேறு எந்த பப்ளிசிட்டியும் இல்லைண்ணே. நம்ம கல்யாணம் ஆகணும், பொண்ணு வேணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் சொந்தக்காரனாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சொல்கிறது என்னென்னா, மச்சான் மாப்பிள்ளை இந்த மாதிரி நீ இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணுறது தான் செட்டில் ஆன மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இல்லை. கல்யாணம் ஆனாலே ஒரு மனிதன் செட்டில் ஆன மாதிரி தான். அவனுக்குன்னு மனைவி வந்துடும், அவனுக்கு குழந்தை குட்டி வந்துடும். அதுதான் உண்மையான செட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா, வசதி வேணும்னா நீங்கள் இடத்த வாங்க, வீடு கட்ட வேணும்னா பண்ணிங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்து நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்து கூட அவங்க சந்தோஷமாக இருந்து குழந்தைங்க அழகாக நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. ஒரு இடம் வீடுன்றதுலாம் முக்கியம் இல்லை, கல்யாணன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுதுங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே, விளம்பரம் பண்ணுறீங்க, இப்போ மணப்பெண் தேவை அப்படின்ற விஷயம்லாம் ஓகே. கல்யாணம் நடக்கலைன்ற கூட ஓகே. இந்த தாலியோட சுற்றுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக தெரியலையா? என்ன செய்யறதுண்ணே, அதாவது நானும் தமிழ் மேட்ரிமோனிலையும் பணம் கட்டியிருக்கு. அப்புறம் புரோக்கரும் நிறைய பேர் என்கிட்ட பேசி என்கிட்ட 50,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுண்ணே. நம்பிக்கையே பொண்ணு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை போயிட்டு, சரி ஆட்டோவில் விளம்பரம் பண்ணுறோம், ஏதோ ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஒரு சூழ்நிலை சம்மதம்னு கூட சொல்லிவிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க மனசு மாறிடக்கூடாது. இல்லை, அது மாறுறதுக்குள்ளே நம்ம மனைவியை ஏற்றுக்கணும். அவங்க சொன்னதான் மனசு மாறுறதுக்குள்ள தாலியை கட்டிடலாம். அப்படி காண்டி தானே தாலியை கையில் வச்சு, அதாவது அவங்க சம்மதம் சொன்னாதான் நான் கட்டுவேன். அதுக்கு இடையில இதாக கட்ட மாட்டேன். சரி, எவ்வளோ பொண்ணு பார்த்தீங்க உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும்? எவ்வளோ பொண்ணு பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை என்ன தான் சொல்கிறாங்க? அண்ணன் 5 வருஷமாக பார்க்குறாருண்ண பொண்ணு. அவருக்கும் அமையல. நான் ஒரு 3 வருஷமாக பார்க்குறேன், எனக்கு அமையலை. பொண்ணு கேட்குற போனாலே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேன், கார்பெண்டர் வேலை செய்வேங்கன்னு. இல்லைங்க, என் பொண்ணு படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. அதனால் என் பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையனாக தான் வேணும்னு கேட்குறாங்க. இல்லை பேங்கில் மேனேஜராக அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் பெண் வீட்டார் கேட்குறாங்க. அதனால தான் இப்போ எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் சரி எனக்கும் சரி, நாங்கள் எல்லாம் கார்பெண்டர் தான் செய்கிறோம். பொண்ணு அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்குன்னு. அம்மா வேறே இல்லையா, அம்மா இல்லாத காரணத்தினால அப்பா போய் பொண்ணு கேட்க போகிறாரு பொண்ணு வீட்டில். அவங்க சொல்கிறது என்ன வார்த்தைன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்கும்போது. ஏப்பா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு கூட இல்லை, 3 ஆம்பளைங்களாக இருக்கீங்க. என் பொண்ணை நான் கட்டி கொடுக்குறேன் என் மாப்பிள்ளைக்கு. என் மாப்பிள்ளை வெளியே போகும்போது நீங்கள் ஏதாவது என் பொண்ணை தவறாக நடந்துக்கிட்டீங்கன்னா யாருப்பா கேரண்டி அப்படின்னு எங்கள் அப்பா வயசானவர்கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே என் மனசு ரொம்ப நொந்து போகுது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் தவறாக பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது இது வரைக்கும். அதனால் அப்பாட்ட இப்படி கேள்வி கேட்கும்போது தான் சரி நம்ம இப்படி பண்ணி ஆகணும்னு ஆட்டோ விளம்பரம் பண்ணிவிட்டு சென்னை ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ விளம்பரம்லாம் பண்ணுறீங்களா, யாராச்சும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்களா, கால்லாம் பண்ணி பேசுகிறாங்களா? எந்த மாதிரி நபர்கள்லாம் பேசுகிறாங்க? என்ன நபர் கேட்குறாங்கன்னா, கல்யாணம் ஆனவங்க அடிக்கிறாங்கண்ணே. கல்யாணம் ஆனவங்க எப்படின்னா, டைவர்ஸ் ஆகி இருப்பாங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ வீட்டுக்காரர் இல்லை, டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தாங்கன்னு கேட்குறாங்க. நியாயம்தான். நான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் கூட கண்டிப்பாக அந்த மாதிரி பொண்ணுக்கு வாங்கி தருவேன். எங்கள் அண்ணனுக்கு 37 கல்யாணம் ஆகலை, அவரும் எனக்கு கல்யாணம் பொண்ணு கிடைக்காதுப்பா, நீ பண்ணி ஓரளவு வீட்டில் பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்குள்ளே ஒரு சின்ன ஆசைகள்லாம் இருக்குது. நானும் சின்ன வயசுலேருந்து லவ்லாம் பண்ணதில்லை. பண்ணணும்னு ஆசை இருக்கா? நான் பண்ணாதான் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லையாண்ணே. ஆப்போசிட்டில் பொண்ணுங்க தயாராக இருந்தால் நம்ம பண்ண முடியும். நம்ம ஓரளவு பண்ணி ஆசை வச்சு ஏமாந்து ஒரு தடவை அழுக முடியல. எல்லா ஆண்களும் அப்படி தானே அழுகுறாங்க. நீங்களே இருந்தாலும் ஒரு லவ் பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்கலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரூமில் உட்காந்து, அது மாதிரி. அதனாலேயே அது வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இது வரைக்கும் எந்த பொண்ணு கூட சுற்றலை. அதனால் எனக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கிடைச்சா என் லைஃப் முழுமையாக அடையணும்னு நினைக்கிறேன். அதால் அந்த பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு சந்தோஷமாக
பார்க்கும். கல்யாணம் ஆனவங்கள அப்படி ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆல்ரெடி எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்காரங்க. அதில் நம்ம புதுசாக வாங்கி தரது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கிடைச்சா அதுக்கு நான் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானும் சந்தோஷமாகவும் அந்த பொண்ணும் சந்தோஷம் படுறத நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். லவ் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ காதல் தோல்வி ஏதோ ஏற்பட்டிருக்கா? இது முயற்சி பண்ணீங்களா? இல்லை வெறும் கல்யாணம் பொண்ணு மட்டும் தேடிட்டு இருக்கீங்களா? இப்போ நம்மளே ஆட்டோ ஓட்டு போகும்போது ஒரு பொண்ணு அழகாக இருக்கும் பார்ப்போம். நம்ம வந்து பொண்ணுகிட்ட எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்ப்போம்? அழகாக இருக்குது, நல்லா அமைதியான இதை மட்டும் தான் பார்ப்போம். அதில் லவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அழகெல்லாம் நான் அழகு இல்லை, இருந்தாலும் அழகெல்லாம் பார்க்குறது இல்லை. அவங்க நல்லா வசதியான பையனா, நல்லா வந்து சம்பளம் சம்பாதிக்கிறனா அப்படின்னு பார்க்குறாங்க. நல்லா நல்லா சென்னை எல்லா இடம் சுற்றி காட்டுவானா, நல்லா வாங்கி தருவானா, இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சுற்றி காட்டுவோம், சுற்றி சேஃபான பகுதி தான் கூட்டு போக முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சேஃப் இல்லாத பகுதியெல்லாம் கூட்டு போவானா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி தைரியமும் இல்லை, அந்த மாதிரி பையனும் இல்லை. அதனால் நிறைய பேர் நம்மளை சாய்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. இவன் நமக்கு செத்து வர மாட்டான், இவன் நமக்கு அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு நினச்சிக்கின்னு நம்மளை யாரும் இது ஏற்றுக்கிறது இல்லைன்னு. ஓகே. இப்போ பின்னாடி அந்த விளம்பரம்லாம் பண்ணியிருக்கீங்களா ஆட்டோ பின்னாடி? வரதட்சணை தேவையில்லை, நகை நட்டு தேவையில்லை, சொந்த வீடு இருக்குது, நிலம் இருக்குது, இப்படி எல்லாம் இருந்தும் ஒரு பொண்ணு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரலையா அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஆமாண்ணே. எனக்கு பொண்ணு பார்த்து உங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலையா? நான் சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம். அது பக்கத்தில் சின்ன கிராமம் ஆவணங்குடி. அது பல்லக்காவரி தெருவில் தான் நான் வாழ்கிறேன் அந்த ஊரில். இப்போ சென்னையில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் அங்கே அந்த ஊர் தான். இப்போ சென்னையில் குடுவாஞ்சேரின்ற இடத்துல வந்து ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே ஓலா ஊர் சென்னைகள் டி நகர் எக்குமூர்லாம் வரேன், பார்க்குறேன். அப்போ அதான் இப்போ பார்க்குற சைடில் தான் இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பொண்ணு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு கூட இல்லை, என் பொண்ணை எப்படி நான் கட்டி கொடுப்பேன், அதெல்லாம் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் நான் வந்து பொண்ணு பார்த்தாலும் அது வந்து இந்த மாதிரி என்னை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்கண்ணே. ஏன்னா அப்படியே பிடிச்சிட்டு பேசுறது கிட்ட போனாலும் நாயன்றாங்க, அப்புறம் பார்த்து நின்னாலும் துப்புறாங்க, ஒரு மாதிரி துப்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன அந்த பொண்ணை ஏமாத்துக்காக பார்க்குறோம்? கல்யாணம் பண்ணி அன்பாக பார்த்துக்க போகிறோம், அதுக்கு தேவையானதை வாங்கி தர போகிறோம், நல்லா அன்பாக பார்த்துக்க போகிறோம், இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அது அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, அவங்க நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாங்கண்ணே. அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் கேட்டது என்னென்னா, ஜாதி மதம் தடையில்லை, வரதட்சணை வேணால் நிறம் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் கேட்டீங்க. இப்படி கேட்டு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு நீங்கள் கேட்டீங்க. என்ன விஷயம்னா, நம்ம ஜாதி மதம் தடையில்லை, வரதட்சணை வேணாம், நிறம் முக்கியம்னு போட்டிருக்கேன். ஆனால் முக்கியமாக போட்டிருக்கேன் டிகிரி வேணும்னு கேட்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா யாருமே படிக்கலை. எங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி, எங்கள் அண்ணா ராமராஜி, நான் பிரபு, யாரும் படிக்கலை. எங்கள் அம்மா சின்ன வயசில் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. சரி, மற்றவங்க நம்ம குடும்பத்தில் படிக்கலாம்னா வர்ற மனைவி படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஸ்கூலில் கூட பாருங்களேன், பேரண்ட்ஸை படித்தா தான் பசங்களுக்கு அந்த இடத்துல இது அட்மிஷன் தருவான்றாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து நான் படிக்கலை, எங்கள் அம்மா இருந்தனால அந்த பொண்ணு டிகிரி முடிச்சு வந்துச்சுன்னா அது படித்து அது எங்கள் வீட்டில் ஒரு டிகிரி முடித்த பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால தான் இப்போ டிகிரி முடித்தவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டிகிரி படிச்சுட்டோமே, நம்ம வெளியே போனால் 20,000 30,000 சம்பளம் இருக்குது, எதுக்கு நம்ம அந்த அண்ணனை நம்ம கல்யாணம் பண்ணணும், ஆட்டோக்காரரு அவர் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணணும், அவர் என்ன சம்பாதிப்பார், ஒரு நாளைக்கு 100-200 சம்பாதிப்பார், வச்சு இப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தான் டிகிரி முடித்த பொண்ணு எந்த பொண்ணும் கால் பண்ணலை, என்னை தேர்ந்தெடுக்கலை. இவ்வளோ நகை போட்டும் இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சும் சில பெண்கள் உங்களை விரும்பாமல் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. உங்களுடைய வருமானம் அப்படின்றது எவ்வளோ? ஒரு நாளைக்கு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? குறைந்தபட்ச அளவு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? குறைஞ்சபட்சம் மாதம் 60,000 எடுப்பேன். ஏன்னா சென்னையில் ஓலாபுரம் ஓட்டுறேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2,500 சம்பாதிப்பேன். அப்படி ரொம்ப சாதாரணமாக தான் 2,000 சம்பாதிப்பேன். மாதம் 60,000 கண்டிப்பாக தினசரி வருது. 2 தச்சு வேலையும் செய்கிறேன். அந்த வேலையை ஆட்டை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனால் மாதம் 1,00,000 2 லட்சம் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேனே. ஒரு வீட்டுக்கு கப்போர்டு வேலை எடுக்கிறேன், ஜன்னல் வாசல்கள் கப்போர்டு இந்த சோஃபாலாம் செஞ்சு கொடுக்குறேன். அது நல்லா வருதுன்னு, வருமானம்லாம் பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம எதிர்பார்க்குறது படித்த பொண்ணாச்சா, அந்த பொண்ணு யோசிக்குது, நம்ம இந்த அளவுக்கு படித்து வந்துட்டோம், நமக்கு போனால் நல்லா சம்பளம் இருக்குது, நம்ம ஏன் அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம படிக்காதவரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிக்கின்னு யாரும் தேர்ந்தெடுக்கல. குறிப்பாக திருமணம் பண்ணுறதுக்கு பெண்கள் கிடைப்பதுக்கு அழகும் உருவமும் ஒரு தடையாக இருக்கா? பெண்கள்கிட்ட தானே கேட்கணும். நான் அழகாக இருக்குன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எப்பவுமே டெய்லி ஜிம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சரக்கு அடிக்க மாட்டேன், எந்த ஒரு பீடி சிகரெட் எந்த பழக்கமும் இல்லை. டெய்லியும் காலையில் ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டு உணவு தான் எடுத்து சாப்பிட்றேன். அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருக்கேன், எந்த நோயும் இல்லை.
பெண்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிலண்ணே. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு எந்த பெண்ணா இருந்தாலும் பிடிக்கும். நம்ம தான் ஜாதி மதம் தடையிலே வரதட்சணை வேணா நிறம் முக்கியமில்லன்னு போட்டிருக்கும்ல. கருப்பா இருந்தாலும் கருப்பா பரவாயில்ல. இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். படிச்சிருந்தா மட்டும் போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு டிகிரி முடிச்ச பொண்ணா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது அந்த பொண்ணுக்கு என்னால் எவ்வளோ நாள் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? என் உயிருக்கு வரைக்கும் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்க ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. திடீர்னு பார்த்தா ரோட் நடந்துட்டே போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் எனக்கு என்னென்னா அந்த படித்த பொண்ணை ஒரு பிஎல் பொண்ணு ஆசை இருக்குண்ணே. அது கரசிலே போட்டுச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அதோட வாழ்க்கைக்கு அது ஒரு எனக்கு அப்புறம் அது ஒரு பாதுகாப்பாக அதுக்கு இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு பெண் நடந்து போனாலே சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, 4 நாள் நடந்து போய் இந்த பொண்ணு வந்து நடந்து போகுது அது நம்பர் கேட்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு பிஎல் போட்டுச்சுன்னா வக்கீலாக இருந்தால் பயப்படுவாங்களன்றீங்களா? வக்கீல்னு நினைக்கும்போது ஏன் அந்த பொண்ணு வக்கீல்ப்பா அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம். இந்த மாதிரிங்கன்னு ஹெல்ப் கேட்கலாம் தான் அவங்கள்ட்ட தவறான கண்ணத்தோட அந்த பொண்ணை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக தான் அந்த பொண்ணை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேறு அந்த பொண்ணு வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு விடுன்னு நான் நினைக்கல. இப்போ கழுத்து, கை, கால், இதில் தாலிலாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இது வரைக்கும் உங்களுடைய வருங்கால மனைவிக்கு எவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கீங்க? வருங்கால மனைவிக்கு 2 பவுன் தாலி சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மோதிரம்லாம் இருக்குது. எல்லாம் 1 பவுனு, 1.5 பவுனு, 3/4 பவுன் அப்படி இருக்குது. அதுக்கேற்ற மெட்டிக்கிட்டலாம் எடுத்து வச்சுருக்கேன். மனைவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன். நான் போட்டது இல்லாமல் மனைவிக்குன்னு ஒரு 12 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன். சரி, இப்போ உங்கள் திருமணம் செஞ்சக்கூடிய பெண்ணுக்கு வந்து நீங்கள் நகை போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க? நான் தான் நகை போட்டு கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வீடு வாசல்லாம் நான் சொத்தாக நினைக்கலைங்க. என் மனைவி, என் குழந்தைகள் தான் நான் சொத்தை நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்கள் ஜேர்னியில், அதாவது பெண் பார்க்கும் படலத்தில் எவ்வளோ பெண்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க? உங்களுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 150 பொண்ணுக்கு மேலே பார்த்துட்டேனே. நானும் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் 10th தான் படிச்சிருக்குன்னு சொல்கிறேன். வானான்றாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு கிட்ட கேட்பேன், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அவங்க நீங்கள் என்ன வேலை பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு சொல்லுவேன். வேணாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டால், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இல்லைங்கன்னுவேன். வேணாங்கன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவங்க நீங்கள் என்ன ஜாப்பில் இருக்கீங்க கேட்பாங்க. ஏதாவது பேங்க் மேனேஜராக இருக்கீங்க? இல்லைங்க, நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன் சொன்னால், இல்லைங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஃபோன் போட்டால் அவங்க எதிர்பார்க்குறது ஐடி கம்பெனி, பேங்க் மேனேஜர், கவர்மெண்ட் வேலை. இந்த மாதிரி தான் எல்லா பெண்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? அதான் தெரிலங்க. அந்த சொல்லுவாங்களே சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, சல்மான் கான், ஷாருக் கான் தான் உங்களுக்கு வீட்டுக்காராக வரணும்னா, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 2 பசங்க தான் இருக்காங்க. மீதி பசங்க நாங்கள் என்ன ஆகும்? அது மாதிரி தானே இப்போ போயிட்டுருக்கு. நாங்களாம் ஆட்டோக்காரன் வந்தால் கார்பெண்டர்லாம் என்ன ஆகும் சொல்லுங்கள்? அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் அந்த மாதிரி எல்லா ஆண்களுக்கும் வாழ்க்கை தரணும்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக விரும்பி கேட்குற ஒரே பாட்டு என்ன பாட்டுனானே, கிடைக்கல பொண்ணு ஒன்று கிடைக்கல, பிடிக்கல எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. அந்த பாட்டு தான் ஆட்டோவில் எப்பவும் விரும்பி கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அதுதானே உண்மையான வாழ்க்கை தத்துவமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த பெண் பார்க்கும் படலத்தில் எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருப்பீங்க? நான் வந்து பெண் பார்க்குன்ற இதில் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். ஜோடி ஆப்பில் பணம் கட்டியிருக்கேன். தமிழ் மேட்ரிமோனிலையும் பணம் கட்டியிருக்கேன். புரோக்கருங்க 50,000க்கு மேலே பணம் கட்டியிருக்கு. ஏன்னா அவங்க நல்லா வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி தான் பேசுகிறாங்க. தம்பி கொடுத்தனா ஒரே வாரத்தில் அவங்க கல்யாணம் முடிஞ்சிடும், நான் எத்தனை பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் காட்டுறாங்க. ஆனால் பணம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. அவங்க கேட்டாக்க, நீ ஆட்டோ ஓட்டுறது பிடிக்குன்னு சொல்கிறாங்கப்பா பொண்ணு வீட்டில் அப்படின்னுறாங்க. நான் அதான் முன்னாடியே சொன்னேன்னே. அப்படி தான் பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அப்புறம் திருப்பி போனோம்னா பணம் தான் கேட்குறாங்க தவிர பொண்ணை கட்டித்தர மாதிரி தெரியலண்ணே. அந்த மாதிரி புரோக்கர்ஸ்லாம் பொண்ணுங்களை கூட்டு போய் காட்டுறாங்களா? இல்லைண்ணே, அவங்க வெறும் ஃபோட்டோ தான் அனுப்புகிறாங்க. ஓகே, ஃபோட்டோவிலே பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபோட்டோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பொண்ணு வீட்டில் கேட்டுட்டு ஃபோட்டோ அனுப்புங்க. பையன் இந்த வேலை தான் பார்க்குறாரு, இதுதான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு அனுப்புங்க. அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, ஏதோ வீட்டில் இருக்கிற பொறிப்பொட்டுகளை மாதிரி இருக்கிறத குத்துடுறாங்க. இருக்கிற ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிடுறாங்க. நமக்கு பொண்ணுனாலே பிடிக்கும். அதனால வந்து பிடிச்சிட்டு சொல்லிடுறான். பொண்ணுனாலும் பிடிச்சிடும். வேற என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே அன்பான பெண்கள், நல்ல பெண்கள் தானே. அதனால் பெண்ணாலே பிடிக்கும். அவன் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க வந்து ஃபோட்டோவில் அனுப்பிச்சிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க பிடிச்சிருக்கேன்னா, பிடிச்சிருந்தா சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க, மாப்பிள்ளை இந்த வேலை செய்கிறாரு, ஆட்டோ ஓட்டாருன்னு. இல்லைப்பா பொண்ணு வீட்டில் கேட்டேன்ப்பா பிடிக்கலான்றாங்கப்பா. நான் தான் சொல்லுவேன், அண்ணா நீங்கள் பொண்ணு வீட்டில் கேட்டுட்டு ஃபோட்டோ அனுப்புங்கண்ணே, சரிங்களா? அப்படி அனுப்புனா எனக்கு ஓகே தானே அப்படின்னா. அப்படி எந்த புரோக்கருமே பொண்ணு வீட்டில் கேட்டு அனுப்புறதில்ல. அவங்களாம் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டில் கேட்குறாங்களோ இல்லையான்னு தெரில. ஆனால் பொண்ணு வீட்டில் அவனை பிடிக்கல சொல்லிடுறாங்கண்ணே.
நிறைய ஆண்கள் வந்து என்கிட்ட சொல்கிறது, இது மாதிரி நிறைய ஆப்புக்காரங்க வந்து இது மாதிரி பணத்தை நம்மகிட்ட வாங்கிடுறாங்கண்ணே, இது மாதிரி ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்கு இது எந்த ஆப்லேயும் எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய ஆண்கள் என்கிட்ட புலம்புறாங்கண்ணே ஃபோன் பண்ணி. இப்போது திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இப்போது பெண்களுக்கும் சில கனவுகள் இருக்கும், கல்யாணம் பண்ண முடியாமல் சில பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு நான் ஒரு சொல்லிடுற விஷயம். அதாவது நண்பர்களே வந்து நம்ம நண்பராக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் சொல்லுவாங்க, இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செட்டில் இல்லை நண்பர். நீங்கள் வந்து நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட வாழ்கிறது தான் செட்டிலு. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா பசங்களை படிக்க வைக்கிறாங்க, மனைவியோட சந்தோஷமாக இருந்து பசங்களை படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. நிறைய பேர் இப்போ அப்படி தான் சொல்லிவிட்டு 50 வயசு வரை அந்த வீடை இடத்த வாங்கிடுறாங்க, வீடும் கட்டிப்படுறாங்க. 50 வயசு ஆகிடுது, 50 வயசில் பொண்ணு தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எதுக்குடா சம்பாரிச்சோம், எதுக்குடா இவ்வளோ பேர் வீடு கட்டணும்னு கடைசியாக மூச்சிட்டு இருக்காங்க. யாருக்குடா அந்த வீடெல்லாம் போகன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு 25 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுங்க. கல்யாணம் பண்ணிட்டாலே நீங்கள் செட்டில் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும் ஆசை, நல்லா வசதியாக வாழணும் ஆசை பண்ணி அதுக்கப்புறம் இடத்த வாங்க, வீடு கட்டுங்க, எதனா பண்ணுங்கள். அது மாதிரி பெண்களுக்கு சொல்ல வரேன் என்ன, குறிப்பாக நான் கேட்கக்கூடிய பெண்கள்னால் அதிகத்துக்கு அதிகமாக வந்து கற்பனையோட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், அந்த காலத்துலாம் ஆண்கள் வந்து 4 கல்யாணம் பண்ணாங்க, 3 கல்யாணம் பண்ணாங்க. இப்போலாம் ஒரு கல்யாணம் பண்ணுறதே ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்தில் ஏகப்பட்ட பெண்களுக்கு ஆண்கள் வாழ்க்கை கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ இருக்க பெண்கள் ஆண்களுக்கு வாழ்க்கை தர மாட்டேறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு வாழ்க்கை தாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது. வட மாநிலத்துலேருந்து வந்து தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய வட மாநிலத்து ஆளுங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து வேலைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வட மாநிலத்துக்காரங்க வேலைக்கு தான் வராங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம தமிழ் பெண்ணை வந்து வட மாநிலத்துக்காரங்க கல்யாணம் பண்ணி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க சென்னையில். நான் நிறைய பேர் ஆட்டோவில் சந்திச்சிருக்கேன். நம்ம கூடிய விரைவில் நம்ம நாட்டை வந்து நம்ம தமிழர் பசங்களை விட்டுறாதீங்க. நாளைக்கு நம்ம தமிழ் பசங்களை நீங்கள் அப்புறம் பார்க்குறது அபூர்வமாகிடும். ஏன்னா வட மாநிலத்துக்காரங்களே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா தமிழ் பசங்க கிடைக்கிறது தமிழ் பசங்க மாதிரி உங்களை யாரும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் பசங்களுக்கு வாழ்க்கை தாங்கம்மா, சரிங்களா? நல்லா பார்த்துப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்க. உங்களை அம்மாவுக்கு அம்மாவாகவும் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியாகவும் உங்களை பொண்ணாகவும் தமிழ் பசங்க மட்டும்தான் பார்த்துப்பாங்க. வேறு எந்த நாட்டு பசங்களும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எதுவும் பெருசாக ஆசைப்படாதீங்க. தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஒரு வாழ்க்கை தாங்கம்மா. ஓகே, உங்களுடைய கோரிக்கைகளும் அதே போல் விரைவில் உங்களுக்கு நல்ல பெண் அமைஞ்சு திருமணம் செய்கிறது நியூஸ் டுடே தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிருங்கள்.